Dear teachers, welcome to JSN English Learning. We are with William Ralph Inch, famous essay, Spoon Feeding, also known as Spoon-Fed Age. The spoon feeding is a metaphor for the modern age, which is over-dependent on technology and scientific developments. The scientific developments, our innate skills have been spoiled. அப்படின்னு தான் இன்ச் வந்து ஆர்கியூ பண்றார். இப்போ நம்ம அந்த எஸ்ஸே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அவர் ரொம்ப அழகா ஒவ்வொரு நான் எடுத்திருக்க ஒவ்வொரு பேராகிராஃப்லையும் ஒரு முக்கியமான ஐடியா இருக்கு. அதனால அதை என்னன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடுவோம். என்ன அப்படின்னா, இந்த பாஸ்ட் there was something art which was very much with the people. என்ன அப்படின்னா, it is called the art of handwriting. அப்ப people வந்து என்ன பண்ணாங்கன்னா, they gave much importance to handwriting. They were writing and they were insisting on having beautiful handwriting. அப்ப நீங்க ஒரு பென்சிலை பிடிச்சு எழுதும்போது all your muscles they are in action. அப்போ ஒரு பென்சிலை பிடிக்கும் போது வச்சு அது ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்ல செய்யும் போது it becomes an exercise. ஆனா இன்னைக்கு what has happened, we have lost touch with paper, pencil and some time with pen. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, the signing itself is soft signing வந்துருச்சு. முன்னாடி எல்லாமே பென்சிலை பிசிக்கல் பென்னை யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த பிடிஎஃப்ல எடுத்தீங்கன்னா யூ கேன் ஹேவ் சைனிங். நான் ஈஸியாக என்ன பண்ணலாம், இந்த ஒரு மார்க் எடுத்து அப்படி அழகாக சைன் பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாதிரி சைன் கிரியேட்டர்லாம் இருக்கு. இந்த சைன் கிரியேட்டரை போட்டு ஒரு ஃபைலை ஈஸியாக சைன் பண்ணலாம், அல்லது இ சைனிங்னு சொல்றாங்க. இ சைனிங் கூட பண்ணலாம். அப்ப the art of handwriting has diminished. Almost it has become extinct. Why has handwriting become extinct அப்படின்னு கேட்டீங்கன்னா, because of the introduction of the typewriter and because of the advertisers who promote typewriters. The typewriters என்ன சொன்னாங்க, you cannot afford to do writing in the olden ways. கொஞ்சம் மாடர்னா மாறுங்க. எவ்வளவு காலம் தான் வந்து புக்கை வச்சே படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஒரு காலத்துல மேனுஸ்கிரிப்ட் இருந்தது, ஸ்க்ரால்ல எழுதிக்கிட்டு இருந்தாங்க, சுவத்துல கிறுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு 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 கோட் ஸ்கின்ல எழுதினாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓல்டுப்பா. மாடர்ன் வா அப்படின்னா பெப்பாயரஸ், ரீட், அதுல இருந்து பேப்பரை தயாரிச்சாங்க. அதுல இங்கு, பென், அதுல ஸ்டைலுஸ், அதுக்கப்புறம் ஃபவுண்டன் பென் வந்துச்சு. ஃபவுண்டனுக்கு பென்னுக்கு அப்புறம் பால் பென் வந்துச்சு. அதுல யூஸ் அண்ட் த்ரோ பால் பென். இப்ப இதெல்லாம் ஓல்டு தம்பி. எல்லாமே பேப்பர்லெஸ் கம்யூனிகேஷன் கொண்டு வர்றாங்க. திடீர்னு கேஜெட்ஸ் எல்லாம் கரெக்ட் ஆயிடுச்சுன்னா டாக்குமெண்ட் என்ன ஆகும்? அதுதான் யாருடைய ஆர்குமெண்ட்? ரால்ஃப் இன்ச்சினுடைய ஆர்குமெண்ட். நம்ம கிட்ட இருந்த ஒரு ஆர்ட், அந்த ஆர்ட் இன்னைக்கு இல்லாம போச்சு. And because of that, the modern generation young students, they do not know how to write neatly and legibly. நீ எக்ஸாம்ஸே பாருங்க, நம்ம ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல, ஒரு காலத்துல நீங்க ஒரு 20-30 இயர்ஸ்க்கு முன்னாடி பாருங்க, அந்த பேப்பர்லாம் எடுத்து கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் you have been trained, you and I have been trained to write with a good hand. நல்ல ஹேண்ட் ரைட்டிங் கொடுக்கணும். அப்படி 4 லைன் நோட்ஸ் எல்லாம் போட்டு அழகா எழுதி ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு we have a special discipline called calligraphy. சம்மர் கோர்ஸ், சம்மர் கேம்ப் நடத்த வேண்டியதா இருக்கு. அதுலயும் போய் படிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சில பேர் தான் அதுல போய் படிக்கிறாங்க, நிறைய பேர் படிக்கிறது இல்ல. அப்ப பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா வெறும் கோலிக்கு இருக்கிறதா இருக்கு. ஆனா அதே ஸ்டூடெண்ட்ட மொபைல் போனை கொடுங்க, 2 ஃபிங்கரையும் வச்சு மாயாஜாலம் பண்ணிடுறான். நீங்க டைப் ரைட்டிங்ல உட்காந்து டைப் பண்ணதெல்லாம் ஒரு காலம் தான். இன்னைக்கு மொபைல்ல அவ்வளவு வேகத்துல டைப் பண்றாங்க. பெட்டர் தேன் the best typists in the ancient ages. அப்ப today, as this particular art called handwriting is damaged or is done away because of technology. Is the information clear? Yes, sir. Handwriting is an art and it kept us very active. Ana typewriting has made us lazy. இதுதான் அவருடைய ஆர்குமெண்ட். இப்போ அப்படியே அந்த ஐடியாவை கேரி ஃபார்வர்ட் பண்றாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, we are become physically weak. என்ன அப்படின்னா, இன்னைக்கு we are not walking, okay? We are not riding.
அதுதான் அவருடைய ஆர்குமெண்ட் சொல்ல போறார். when you walk in a physical space, in a real space, இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்றோம், சிமுலேட்டட் ஸ்பேஸ்ல நடந்துகிட்டு இருக்கோம். என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we have ட்ரைனிங் சென்டர், ஜிம்னு சொல்றோம். அங்க போய் என்ன பண்றோம், த்ரெட்மில், அங்க ஓடிட்டு இருக்கோம். ஆனா நிஜத்துல வெளியில வந்து ஒரு ரோட்லயோ அல்லது ஒரு கண்ட்ரி சைட்லயோ போய் நடக்கும்போது ஒரு 4 பேரோட நின்று பேசும்போது, அப்படியே போகும்போது இடையில 4 பேரோட நின்று அப்படியே ஒரு டீயை சாப்பிட்டு அங்க அந்த உளுத்து போன வடை இருக்கும்ல, அதையும் லைட்டா நல்ல எண்ணெயை கசக்கி தினத்தந்தி பேப்பர்ல நல்லா அமுக்கி எண்ணெயெல்லாம் புளிஞ்சு எடுத்துட்டு, நம்மளுடைய கான்டெக்ட்ல இப்படிதான் நீங்க பண்ணிக்கணும். அப்ப you meet people, you speak people, you get new relationship in the past by walking and by riding. Riding அப்படிங்கும்போது these are healthy exercises. Particularly he is not speaking about riding motorbikes. He is speaking about cycling. Cycling was a very good activity. அது கூட பின்னாடி வந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி people loved walking. They were pedestrians who walked at least 30 miles a day. ஒரு நாளைக்கு எத்தனை மைல் நடந்தாங்களாம்? 13 miles. 30 miles. ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம 30 miles நடக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஏன் என்ன சொல்றாங்கன்னா, லேட்டஸ்டா ஒரு ஆப் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, அதை ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணாரு. அந்த ஆப் ஓபன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு பெரிய ஷாக். என்ன அப்படின்னா, இஃப் யூ குட் வாக் ஃபார் 3000 ஃபுட் per day, இட்ஸ் a great achievement போட்டிருக்காங்க. எத்தனையா? அதுல 300 கவுண்ட், 3000 கவுண்ட் வர்ற வரைக்கும் நீ நடந்துட்டீங்கன்னாவே நீ ஆர் ஹெல்தி, ஆர் ஹெல்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்? we have not walked for 3000 count. 300 அடி எடுத்து வச்சுட்டீங்கன்னாவே நீங்க ஹெல்த்தியா இருக்கீங்கன்னு டாக்டர் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 300 அடி எடுத்து வைக்க நம்ம சோம்பேறிகள் ஆக்கிட்டோம். ஏன்? வீட்டுல இருந்து பால் வாங்க போறோம்னா பைக் எடுத்து ஒரு போட்டு கிக் பண்ணா கூட கால் வலிச்சிடும், காஃப் மசில் ஸ்ட்ராங் ஆயிடும். அது வேண்டாம், அங்க ஒரு பட்டன் இன்னும் கூட வர்ச்சுவலா வந்துடும் போல இருக்கு. நம்ம நினைச்சாவே பைக் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த மாதிரியும் டெக்னாலஜி வந்துகிட்டு இருக்கு. அப்ப நம்ம கையையும் எக்ஸசைஸ் கொடுக்க மாட்டோம், காலுக்கும் எக்ஸசைஸ் கொடுக்க மாட்டோம். அப்படின்னா பாடி வீக்கா தான் ஆகும். அப்ப நம்ம ஒரு டாக்டர்கிட்ட தான் போகணும். மசில்ஸ் எல்லாம் தொலைன்னு போயிடும். அப்ப ஒரு யாருக்கிட்ட போகணும்? பிசியோதெரபிஸ்ட். ஏன் அந்த பிசியோதெரபிஸ்ட போகணும்? we need to do physical exercise. This is called wasting your muscles. That is called physical atrophy. Atrophy அப்படின்னா when you don't use your muscles, when you don't tone your muscles become weak, and because of that weakness it will create lot of damages and diseases. அப்ப வாக்கிங்கும் ரைடிங்கும் நம்ம பாடியை டோன்டா வச்சிருந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? because of too much of use of technology, we have brought woes to our body. பைக்லேயே போயிட்டு இருக்கோம், ஏசி போட்ட கார்லேயே போயிட்டு இருக்கோம். அப்புறம் எங்க போகணும்? டாக்டர்கிட்ட போகணும். டாக்டர் டயபெட்டிஸ் வந்துருச்சு டாக்டர். டாக்டர் சொல்லுவாரு, நல்லா வாக்கிங் போங்க சார். முன்னாடி அதுதானே சார் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதை பண்ணலையே இப்ப. அப்ப இப்ப போங்க, வாக் போங்க. மினிமம் ஆஃப் 5 kilometers per day. 5 kilometers முடியாது. எங்க போவோம்? எதுக்கு நம்ம பிசிக்கல் ஸ்பேஸ்ல, ஓப்பன் ஸ்பேஸ்ல நடக்கணும்? போங்க ஒரு க்ளோஸ் ஏசி ஸ்பேஸ்ல. அப்படிங்கும்போது வேர்வை வராது. திருப்பியும் அதுக்கு வேற டிசீஸ் வந்துடும். அதுக்கு டாக்டர்கிட்ட போடணும். So, Injay is very, very relevant even today. Particularly, the author is having an emotional appeal. என்ன அப்படின்னா, the joy of walking அப்படின்னு அதை பத்தி பேசுறாரு. Walking gives you pleasure. அது தனியா போனாலும் சரி, ஒரு ஃப்ரெண்டா போனாலும் சரி, அந்த காலத்துல இருந்த மக்களுக்கு அந்த மகிழ்ச்சி கிடைத்தது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய யங்கர் ஜெனரேஷன்ஸ்க்கு இது கிடைக்கிறதே இல்லை. இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? அந்த காலத்துல ஸ்ப்ரிங் சீசன், சம்மர் சீசன் அப்படின்னா மக்கள் என்ன பண்ணாங்க? அதை எப்படி போக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டே வாக்கிங் தான். ஜாகிங், காலையில எந்திரிச்சு வாக் போவோம். அப்படியே ஜாலியா போய் ஒரு டீ கடையில உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அங்க இருந்து அந்த நண்பரை போய் பார்க்க போலாமே அப்படின்னு அவங்க வீட்டுக்கு போறது, அங்கிட்டு இருந்து இன்னொரு பக்கம் போயிட்டு அப்படியே வேலையை வந்து அப்புறம் வேலைக்கு போறது, சாயந்தரத்துல அந்த மாதிரி போறது. ஆனா இது எதுவுமே இல்லாம, யாரையுமே பார்க்காம அந்த இது பிளிங்கர்ஸ் போட்ட குதிரை மாதிரி அந்த ஒரு ஜிம்ல போயிட்டு அந்த த்ரெட்மில்லு, அந்த சைக்கிளிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. this will not give you emotional upliftment அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துட்டார் ஆத்தர்.
Is information clear? The author is also using the concept of nostalgia. அந்த காலத்துல the past is very, very energetic. The modern day, we have become sedentary. Sedentary, we have become lazy. We don't move in the present time. No physical exercise, no physical movement. டெக்னாலஜி இருக்குன்னு தான் பேரு. இந்த டெக்னாலஜி நமக்கு ஹெல்த்தியா எதுவுமே செய்யறது இல்லை அப்படிங்கிறத இவருடைய ஆர்குமெண்ட். தேவையான மாதிரி யூஸ் பண்ணுங்க, ஆனா ஃபுல்லா அதையே நம்பி இருந்துடாதீங்க. Okay, next one, the author is going to speak about reading. Reading அப்படின்னு வரும்போது எதை பத்தி பேச போறாரு அப்படின்னா, how the ancient manuscripts had a beautiful handwriting. ஆனா இன்னைக்கு மாடர்ன் டேல எப்படி the modern printing press வந்ததுக்கு அப்புறம் நமக்கு எவ்வளோ ஐ ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல போறாரு. அதான் நெக்ஸ்ட் பார்ட். The changes that have come over reading are less obvious but equally great. இன்னைக்கு டெக்னாலஜினால நிறைய ப்ராப்ளம் வந்துருச்சு. எப்படி சார் அப்படிங்கும் போது, அந்த காலத்துல மேனுஸ்கிரிப்ட் இருந்தது. இந்த மேனுஸ்கிரிப்ட் நீங்க பார்க்கும்போது இட் வில் fill your eye with wonder. You will be spending lot of time in reading the manuscript, handwritten manuscript. The handwritten manuscript படிக்கும்போது எவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க, எவ்வளவு நீட்டா எழுதியிருக்காங்க, கிளியரா எழுதியிருக்காங்க. அதே நேரத்துல கொஞ்சம் டைம் எடுத்து இது எல்லாமே பார்ப்போம். So, okay, the process may be so slow, but the advantage is very great. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, we have the printing press and letters have become very small fonted. And the black and white and the white background black letters and long sentences அதெல்லாம் வரும்போது நமக்கு கண்ணு அப்படி உத்து உத்து பார்த்து என்ன ரீடிங் கிளாஸ் போட வேண்டியது இருக்கு. ரீடிங் கிளாஸ் போடலன்னா குட்டி எழுத்தெல்லாம் தெரியல சார். ஆனா அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, மேனுஸ்கிரிப்ட் எல்லாம் குண்டு குண்டா பெருசு பெருசா எழுதியிருப்பாங்க. அப்ப கண்ணுல ஸ்ட்ரெயின் இல்லாம இருந்தது, கண்ணாடி போட வேண்டியது இல்லை. அதான் இவர் ஆர்கியூ பண்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, ஸ்பெக்டக்கிள்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் a modern invention. எப்ப கண்டுபிடிக்கப்பட்டதான்? ஃபர்ஸ்ட் இட் வாஸ் டிஸ்கவர்ட் இன் 1300 AD. ஜீசஸ் கிரைஸ்டுக்கு அப்புறம், அவர் இறந்ததுக்கு அப்புறம் 1300 வருஷம் கழிச்சு தான் கண் கண்ணாடி கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா ஒன் ஆஃப் த ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் கிரீக் வேர்ல்டுல கண்ணாடியே இல்லாம மக்கள் எல்லாம் எத்தனை வருஷம் வாழ்ந்திருந்தாங்களாம்? ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்திருந்தாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. என்ன ரேஸ்ன்னு சொல்லும்போது அவரு வெஸ்டர்ன் மேன், அதனால கிரீக் ரேஸ் சொன்னாங்க. நம்ம தமிழ்ஸ், அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், தமிழியன்ஸ் எங்கேயாவது வரலாற்றுல கண்ணாடி போட்டுக்கிட்டு ராஜராஜ சோழன் வாழை கண்ணாடி போட்டுக்கிட்டு நின்னாரு அப்படின்னு எங்கேயாவது இருக்கா? இல்ல ராஜேந்திர சோழன் கண்ணாடி போட்டிருந்தாரு, அசோகர் கண் கண்ணாடி போட்டிருந்தாரு, சோடாபுட்டியா இருந்தாருன்னு எங்கேயாவது இருக்கா? எங்கேயுமே இல்லை. Maybe you can think about some of our modern national leaders who are with spectacles. The father of the nation, அவரு ஒரு கண்ணாடி போட்டிருந்தாரு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கண்ணாடி போட்டிருந்தாரு. ஏன் அப்படின்னா இவங்க எல்லாம் புத்தகத்தை வாசிச்சாங்க. ஆனா கிரீக்ஸ் கடைசி வரைக்கும் கண்ணாடியே போடல. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. Who is cited as an example for having very powerful eyes even at the age of 90 அப்படிங்கும்போது he speaks about the great writer Sophocles, a diligent manuscript reader and writer. Sophocles யாரு? What is Sophocles known for, teachers? He is a Greek tragedian. And the Greek tragedian, even at the age of 90, he has written lot of tragic plays. எப்ப அந்த அவருடைய கண்ணு 90 வயசுல எப்படி இருந்தது? ஸ்ட்ராங்கா இருந்தது, பவர்ஃபுல் ஐஸ் இருந்தது. அவருக்கு கண் கண்ணாடி தேவையில்லை. ஏன்? அவரு நம்ம மாதிரி பிரிண்டட் புக்ஸ படிக்கல. ஆனா நம்ம பிரிண்டட் புக்ஸ படிக்கிறோம், கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காரோம். அதனால ரீடிங் கிளாஸ் தேவைப்படுது அல்லது பவர் கிளாஸஸ் தேவைப்படுது. ஸோ the irony is as we develop in civilization, as we evolve, we become weaker because we give up our skills and abilities for some modern gadgets. Is the information clear, teachers?
கான்செப்ட் புரிஞ்சுதா? Yes, sir. இப்ப என்ன சொல்றாரு, இன்னைக்கு இந்த மாடர்ன் வேர்ல்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் யாரு சார் அப்படிங்கும்போது, இவர் இமிடியேட்டா போய் யார் அட்டாக் பண்றாரு அப்படின்னா, he is attacking the German and the invention of the printing press. Who invented printing press னு ஒரு தடவை கொஸ்டின் கேட்டு வச்சாங்க இதை பேஸ் பண்ணி. Who invented printing press? Germans. Germans. அவருடைய பேர் என்ன? ஜானஸ் குடன்பர்க். யாரு யாரு இன்வென்ட் பண்ணது? Inventor of printing press. Yeah, Johannes Gutenberg, who was a German goldsmith. இவர்தான் முதலாக என்ன பண்ணாரு அப்படின்னா, he invented printing press, and this printing press was introduced to England by who introduced the printing press to England? William Caxton. அதனாலதான் இந்த குட்டன்பர்க், இந்த ஜானஸ் குட்டன்பர்க் உடைய பேர்ல ஒரு ஆன்லைன் ரெபாசிட்டரி இருக்கு. நீங்க புக்ஸ் எல்லாம் இ சோர்சஸ் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இ சோர்சஸ்ல எங்க இருக்கும்? gutenberg.org. குட்டன்பர்க் ஆர்கனைசேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அவரு அந்த மேனுஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் இன்னைக்கு ஈயா மாத்திருக்காங்க. இந்த டெக்ஸ்ட் கூட அங்க இருக்கு. ஆஃப் ஸ்பூன் ஃபெட் ஏஜ் இஸ் அவைலபிள் இன் gutenberg.org. அப்ப என்ன சொல்றாரு? The Germans made reading a painful exercises. How அப்படின்னா என்ன பண்ணாங்க அப்படின்னா, they invented printing press and they started printing, and என்ன பண்ணாங்க, they added black letter type. white backgroundல black letter type வந்தாங்க. அதையும் என்ன பண்ணாங்க, பெரிய ஃபாண்டா பிரிண்ட் பண்ணாம சின்ன சின்ன ஃபாண்டா என்ன பண்ணாங்க, புக் சைஸை சின்ன சின்னதா ஆக்குனாங்க. அப்ப அந்த லாங் சென்டென்சஸ் வாசிக்க அப்படியே நீங்க புக்கு பக்கத்துல கொண்டு கண்ணில் ஸ்ட்ரெயின் ஆச்சு. அண்ட் தென் யூ நீட் டு வேர் spectacles and you become member of the Owls Club. This is the problem. Is the information clear, teachers? Yes, sir. அப்ப ஜெர்மனுடைய ரைட்டிங் ஸ்டைல் எப்படி இருந்ததா? ஜெர்மன் ரைட்டிங் ஸ்டைல் was a very complicated writing style. அதுதான் இங்க சொல்லியிருக்காரு. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். German writing style was complicated writing style. எப்படி இருந்தது? அது அப்படியே அந்த லைனை வாசிச்சிருவோமே. The contorted German sentences, sprawlingனா extending over half a page. இங்க ஒரு சென்டென்ஸ் தொடங்கினா அரை பக்கம் கழிச்சு தான் ஒரு full stop. With the verb or part of them in the bunch at the end, we cannot say that the path of learning was made easy for the most diligent and plodding of nation. Plodding அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண ஒரு நேஷன். அவன் என்ன சொன்னான், டெக்னாலஜி எங்க கையில இருக்கு, டெக்னாலஜி இருந்து என்ன பண்ணடா, ரொம்ப நேரம் ஆச்சுல உனக்கு மீனிங்கே புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்ப the author is satirical about the process of printing press and the sentence structure which is followed in ஜெர்மனி. அதே நேரத்தில் இங்கிலீஷுக்கு வர்றாரு. இங்கிலீஷையும் விடாம விளாசுறாரு. இவர் இங்கிலீஷ் மேன் தான், அப்ப ஜெர்மனியை மட்டும் திட்டிட்டு விடலாமா அப்படின்னா இங்கிலீஷ் வேர்ல்டுக்கு இங்கிலீஷ்லையும் திட்டுறாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, he says that the modern day prose is very very complicated, whereas the prose that was written in the earlier centuries was very easy, very understandable. The sentence structure was very very simple, but today the sentences are very complex and sometimes it is filled with obscurity or ambiguity. எந்த ஏஜ்ல ப்ரோஸ் ரொம்ப அம்பிகுவஸா இருக்கான்? எந்த ஏஜ்ல? 16th and 17th centuries. இதுதான் சரியான புரிதல் இல்ல. மாடர்ன் டே இவர் எழுதும்போது 19th century டைம்ல தான் ரைட்டிங் ஸ்டைல் has become obscure and ambiguous, but the prose that was written in 16th or 17th century was very very simple and straightforward. அப்ப இவர் என்ன சொல்றாரு, நம்ம சிம்பிளா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்தோம், ஆனா இன்னைக்கு டெக்னாலஜிங்கிற பேர்ல என்ன பண்ணிட்டோம், நம்மளையே நம்ம காம்ப்ளெக்ஸா மாத்திட்டோம். முன்னாடி ஸ்டோரி டெல்லிங் பாருங்களேன், குரோனாலஜிக்கல் ஸ்டோரி டெல்லிங்.
பழைய காலத்து படத்தை பார்த்தீங்கன்னா அழகா சூப்பர் அப்படின்னு தட்டலாம். இன்னைக்கு ஸ்டோரியை தொடங்குறாங்க, தொடங்குனதுல இருந்து முடிகிற வரைக்கும் நம்மளுங்க எடிட்டரும் குழப்பிடுறாங்க. எடிட்டிங் சரியா இல்லாதனால சில நேரத்துல அந்த வாய்ஸும் சிங்க் ஆக மாட்டேங்குது. ஸ்டோரி டெல்லிங்ல என்னத்தடா சொல்ல வந்த படத்துல ஏதோ நல்ல கதை மாதிரி தெரியுது, ஆனா இப்படி போட்டு சொதப்பி வச்சிருக்கானே ஸ்டோரி டெல்லிங்ல டைரக்டர், இவெல்லாம் டைரக்டர் தானா அப்படின்னு நீங்க கொஸ்டின் கேட்கிற அளவுக்கு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி இவன் என்னதான் படம் எடுக்க வச்சான், படத்துக்கும் டைட்டிலுக்குமே சம்பந்தம் இல்லாம போகுது. ஒரு சமீபத்துல ஒரு படம் பார்த்த, அந்த படத்தை பத்தி எல்லாம் சொல்லக்கூடாது, ஆனா இந்த படம் அவ்வளோ டைட்டில் நினைச்சு சூப்பரா இருக்கே டைட்டில் அப்படின்னு நினைச்சு உள்ள போய் உட்காந்து பார்த்தா படம் எடுத்து வச்சிருக்காங்க, சூப்பரான கதை. அந்த கதையை சொன்ன விதத்துல பாத்தீங்கன்னா அங்க உள்ள சொல்ல வந்த கதைக்கும் டைட்டிலுக்கும் சம்பந்தமே இல்லை. எந்த இடத்துலையும் எதுவுமே சிங்க் ஆகல. அப்ப எதை வேண்டாம் இந்த 2 மணி நேரம் பண்ணீங்க அப்படின்னு யோசிச்சோம். எப்படியும் ஒரு 5-10 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்க. அப்ப the modern day writing has become very very obscure and ambiguous. Is the information clear, teachers? Is the idea clear? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, அப்போ நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணுவோம். நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணுவோம் மார்னிங்.